ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஈவு வேறு யாரும் தர முடியாதது. அதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபைகளை ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஈவு என்னன்னா, அவருடைய பிள்ளையாக நாம் மாறும் பொழுது அவர் நமக்குள்ளே பல வரங்களை கொடுத்து அனுப்புகிறார். இந்த வரங்கள் என்ற உடனே தீர்க்க தரிசனம் சொல்லுதல், பற்பல பாஷைகளை பேசுதல், அற்புதங்களை செய்யும் சக்தி, இந்த 1 கொரிந்தியர் அந்த 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த 9 வரங்களை அல்ல. அதைத்தான் அநேகர் வரங்கள் என்றே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய உள்ளத்தில் சில கிருபை உள்ள தாளந்துகளை அவர் கொடுக்கிறார். அந்த தாளந்து தான் அவர் நமக்கு தந்திருக்கிற ஈவு, வரம். இந்த வரத்தின் அடிப்படையிலே நான் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற மனம், எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வது. அன்னை தெரசா அவர்களை குறித்து பல வார்த்தைகள் இன்றைக்கு தவறாய் பேசப்படுகிறது. அவர்கள் மதமாற்ற வந்தார்கள் என்று இல்லை, ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த மட்டும்தான் வந்தார்கள். அவருடைய ஆசிரமத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஏராளமான மக்களை அவர்கள் பராமரித்தார்கள். ஒருவேளை அவர்கள் கொஞ்ச நாள் கழித்து மரித்து போகும் பொழுது அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த மத முறைமையின்படியே அடக்கம் செய்தார்கள். அந்த தேசத்தின், கல்கத்தா தேசத்தின் அல்ல கல்கத்தா மாநகரத்தின் மிகப்பெரிய காளி கோயில் ஒன்று உண்டு. அதனுடைய தலைமை பூசாரி மதர் தெரசாவை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார், அந்த அம்மாவை நான் வணங்குகிற காளி தெய்வமாய்த்தான் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். என்றால் மதம் மாற்ற அவர் வரல, உதவி செய்ய வந்தார். ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த வந்தார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிற நாம், ஆண்டவரே, நானும் மற்றவர்களுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த அந்த வரங்களின்படியே மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். இந்த காலை வேளையில் அவரிடத்தில் ஒன்றுபட்டு அவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த ஈவு, எனக்கு கொடுத்த தாளந்து, அதை கொண்டு நான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய எனக்கு உதவி செய்யும். ஆசீர்வதி. புதிய வருஷத்தில் புதிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த நாளை துவங்குவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.